जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माधे राधे कृष्ण माये की जय। எல்லாம் வல்ல சமர்த்த சத்குருநாதரே தெய்வம். அவரே அனைத்து தெய்வங்கள் ரூபமாகவும் இருக்கார். அவரே அனைத்து மகான்கள் ரூபமாகவும் இருக்கார். அவரே அனைத்து ஜீவராசிகளுடைய ரூபமாக இருக்கார். அவரே இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமாக இருக்கார்ன்றது பரமசத்தியம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லீலை கணபதியும் நானேங்கிறார் பாபா. எப்படி கணபதியும் நானேன்றத சொல்வார் அப்படின்னா, ஒரு லீலை மூலமா இத நமக்கு பாபா இதை உணர்த்திருக்கார். அந்த லீலையத்தான் இப்ப அடியன் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். ஷிரடியில பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு கணபதியினுடைய பக்த, அவ வேற ஊரு. அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து கணபதி மேல ரொம்ப பிரீதி. இப்ப நமக்கெல்லாம் எப்படி ஐயப்பனை பிடிக்கும், முருகனை பிடிக்கும், சாய்நாதரை பிடிக்கும், இந்த மாதிரி இஷ்ட தெய்வம், எப்படி இஷ்ட தேவதா இஷ்ட தெய்வம்ங்கிற மாதிரி நமக்கு பிடிக்குதோ, அத போல அந்த அம்மா சின்ன வயதுல இருந்து கணபதி மேல அலாதியான பிரீதி. வீட்டு பூஜை ரூம்ல கணபதிக்கு அழகா எழுந்தருளை பண்ணி ரெண்டு பக்கம் குத்து விளக்கு வைத்து அவருக்கு பிடிச்ச அன்ன ஆகாரம்லாம் ரொம்ப பிரேம பூர்வமா அவருடைய திருநாமத்தை சொல்லியே சமைச்சு அவர் அப்படியே அவருக்கு நைவேத்தியம் பண்ணி, அந்த நைவேத்தியத்தை வைக்க அழகு இருக்கு, அந்த வைக்கக்கூடிய அந்த அழகுலயே கணபதி எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்குமா அந்த அம்மாவுடைய பார்வையில. அப்படி பார்த்து பார்த்து பக்தி பண்ணியிருக்காங்க அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து. கொஞ்சம் வயதுகள் ஆனதுக்கு அப்புறமா தலைவலி, பயங்கரமான தலைவலியாம் அந்த அம்மாக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. கணபதிநாதன் கிட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ணாள். ஆனா அது கொஞ்சம் செல்லுபடி ஆகல. என்ன கணநாதா, எனக்கு இப்படிலாம் தலைவலிக்குதே, நீ ரட்சணை பண்ண மாட்டியா அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலாம் அந்த அம்மா. அந்த அன்னையினுடைய பிரார்த்தனைக்கு கணபதி செவி சாய்த்தாரோ இல்லையோ, ஆனா ஷிரடியில இருக்கக்கூடிய பாபா இந்த அம்மாவுக்கு கிருபை பண்ணணும்னு நினைச்சிட்டார். எப்படி கிருபை பண்ணார் அப்படின்னா, யாரோ ஒரு அடியவர் மூலமாக ஷிரடிக்கு நேரா நீ போமா, பாபான்னு சொல்லக்கூடியவர் இருக்கார் துவாரகா மாயில, அவருடைய தரிசனம் மாத்திரத்திலேயே உடல் ரோகம் மட்டும் இல்ல, பிறவி பயனை கிடைச்சிரும், அவ்வளவு ஆனந்தமே வடிவானவனா இருக்கார் பாபா. நீ ஷிரடியில போய் பாபாவை தரிசனம் பண்ணு அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல். சரி, நம்ம வழிகாட்டுதல் படி நம்ம பாபாட்ட போவோமே இவர் சொல்றாருங்கிறதுக்காக அந்த அம்மா கிளம்பி நேரா ஷிரடி வந்துட்டாங்க. ஷிரடிக்கு துவாரகா மாயி படிகளை ஏறிக்கொண்டு பாபாவுடைய அந்த அழகே வடிவான, அன்பே வடிவான, பிரம்மத்தினுடைய ரூபமான பாபாவை பார்த்து உடனே அந்த அம்மோட தலைவலி போயிட்டான். ஷிரடிக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமா, என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா வலிச்ச தலைவலி ஷிரடிக்குள்ள என்ட்ராகும் போது கொஞ்சமா விட்டுதான், துவாரகா மாயி படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் விட்டுதான், பாபாவை பார்த்த தருணத்துல சுத்தமா அந்த வழி இல்லையா. ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம் அந்த அம்மா. பாபா கிட்ட போய் அந்த குருநாதனுடைய அந்த இரு திருவடிகளை தன்னுடைய சிரசை வைத்து நமஸ்கரிச்சாலாம். பாபா உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாராம், நீ எங்கிருந்து வந்திருக்க, ஏது வந்திருக்க, உன் பேர் என்ன, அதெல்லாம் கேட்கல. நீ எனக்கு வயிறு புடைக்க அன்னாகாரம் கொடுத்தியே, அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவன் தான் நான் பாபா. என்னடா பாபா சொல்றாருன்னு தெரியாம நம்ம முழிக்கிறாங்க. என்னடா அது, பாபா வயிறு புடைக்க சாப்பாடு கொடுத்தியே, நான் சாப்பிட்டுதான் நான் வளர்ந்திருக்கேன்னு பாபா சொல்றாரே. பாபா, நான் இப்பதான் முதல்ல ஷிரடிக்கு வந்திருக்கேன், உங்களை இப்பதான் முதல்ல தரிசனம் பண்ண வந்திருக்கேன், நீங்க ஏன் பாபா இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டாராம் அந்த அம்மா பாபாட்ட. பாபா அப்ப சொன்னாராம், நீ சின்ன வயசுல இருந்து யார வணங்குறேன்னு கேட்டாராம். நான் கணபதியை தான் வணங்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். சரி, நீ இப்ப வேற ஊர்ல இருக்கியே, அந்த வேற ஊர்ல நீ எந்த தெய்வத்தை வணங்குறேன்னு கேட்டாங்களாம். நான் அந்த கணநாதனை தான் வணங்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலாம். நீ கணநாதனுக்கு வைக்கக்கூடிய ஒவ்வொரு நைவேத்தியங்களும், அன்ன ஆகாரம் எல்லாம் என்கிட்ட சேர்ந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டெய்லி வயிறு புடைக்க நான் சாப்பிட்டேன், உன்னை சின்ன வயசுல இருந்து நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாபா சொன்னாராம். இந்த லீலையை நம்ம என்னன்னு நினைக்கிறது, இந்த லீலைய நம்ம என்னன்னு நினைக்கிறது,
இப்ப கணபதி ரூபத்திலையும் நானே இருக்கேங்கிற ஒரு மூல வடிவா நானே இருக்கேங்கிறத பாபா அந்த அம்மாவிற்கு உணர்த்தி சோ பகவானே குருநாதனை காமிச்சு கொடுத்திருக்கார். அதாவது இந்த அம்மாவுக்கு குரு கிடையாது, தெய்வம் மட்டும்தான். அப்ப அந்த கணநாதன் உனக்கு ஒரு குருவை நான் காட்டுறேன்னு சொல்லி அதே கணநாதன் ஷீல குரு வடிவில வந்திருக்காருன்ற ஒரு பாவத்தையும் அந்த கருணையையும் அந்த அம்மாவுக்கு பாபா உணர்த்ததன் மூலமாக கடைசி வரைக்கும் இஷ்ட தெய்வத்தையும் விடல, நம்ம இஷ்ட குருநாதன் ஆகிய சாய்நாதரையும் அந்த அம்மா விடல. தெய்வத்துடைய கிருப்பையால குரு கிருப்பை கிடைச்சது, குரு கிருப்பையால தெய்வமே கிடைச்சிட்டான் அந்த அம்மாவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பக்தி பூர்வமான லீலைகளை நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய அனுபவிக்க போறோம். சோ கணநாதனுடைய வடிவில இருக்கக்கூடியவன் நானே என்கிற சொல்லக்கூடிய ஒரு லீலைய குருநாதர் அந்த அன்னைக்கு உணர்த்தினார் மட்டுமல்ல, நமக்கும் உணர்த்துறார். நம்ம எந்த தெய்வத்தை தரிசிச்சாலும் அந்த தெய்வத்துக்குள்ள நம் குருநாதன் தான் இருக்கிறார் என்ற ஒரு பக்தி பாவம் நமக்கு என்னைக்கும் வரட்டும். அதுக்கு குருநாதர் கிருபை பண்ணட்டும். ஓம் சாய்ராம்.